Welcome to the Bible study of albums. அல்பா வார்த்தை ஊழியங்களின் வேத பாட பகுதிக்கு வந்திருக்கிறோம். வசனத்தை தியானித்து ஆண்டவர்கிட்ட எப்படி நன்மை பெற்றுக்கொள்ளலாம், எப்படி வாழலாம், முதல்ல அவர் பிரியமாக செய்கிறது. இன்னைக்கு நிறைய இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பார்ப்போம். நம்ம கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். இந்த வசனத்துக்கும் ப்ரீவியஸ் வருஷத்துக்கும் அதுக்கு அடுத்த வருஷத்துக்கும் சம்மந்தமே இல்லை, அப்படிதான் தெரியும். ஆனா உள்ள அர்த்தங்கள் பயங்கரமா இருக்குது, எப்படி வாழ வேண்டும்ன்றது இருக்கு. அப்ப இன்னைக்கு இதுதான் கொஞ்சம் பார்க்க போறோம். இயேசு கிறிஸ்து நேற்று என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இதுக்கு முன்னால என்னென்ன எழுதியிருக்குதுன்னா, people who suffer, that is mentally and physically. அடுத்தது about marriage, how God wants marriage. அடுத்தது we should not be greedy after money. God is a money provider and we have to look only into his hands, not this. இங்கே எட்டப்பட்டது பணாசலை இல்லாதவர்களை நடந்து உங்களை இறைவன் இருக்கிறவர்கள் போதும் என்று. இது தப்பா இன்டர்பிரட் பண்ணுவாங்க. இருக்கிறவர்கள் போதும் அப்படின்னு நினைச்சிட்டு தேவனுடைய வழிகளில் அவர் சொல்றபடி நடந்தீங்கன்னா அவர் தான் he is going to add your wealth. Don't allow anybody to add your wealth. That's very dangerous. சில பேர் லஞ்சம் வாங்கிடுவாங்க, சில பேர் பொய் சொல்லி மேனிப்புலேட் இது பண்ணுவாங்க. God is not pleased with this, all these things. He is expecting us to look to him because he is the creator and he is the owner of the entire system. So better tell him. He knows what we want. அதுக்கு அவர் நல்லா தெரியும் நமக்கு என்ன செய்யணும். ஆனால் ஒரு லா இருக்கு, கிங்டம் லா. ஆஸ்க் and it shall be given to you. அதன்படி நாம் அவரை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். கேட்கும் போது அவர் அதை தருவார். அது அவர் பலப்பட்டி தான் வச்சிருப்பாரு. கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு கொஞ்சம் வந்துச்சு அப்படின்னு some people, when they get a little money in the hand, immediately they try to spend it. No, don't do that. ஒரு நாள் ஃபினான்ஷியல் இதை பிளானிங்லாம் சொல்லி கொடுக்குறேன். How God's finance. உலகத்தில் நிறைய இன்னைக்கு திறந்து பார்த்தீங்கன்னா 10,000 கிரெடிட் கார்டு, இந்த கார்டு, அந்த கார்டு, இந்த கார்டுன்னு வருவான். அகைன் இன்சூரன்ஸ் கவர்மெண்ட்டும் சொல்லுது சேர்ந்து எடுக்க சொல்லி. ஆனா கர்த்தருடைய காலத்துல அவர் தான் இன்சூரன்ஸ். assured growth and assured this thing. If you want everything from the Lord, God is will be growth. அழகாக கொண்டு போவார். சரி, அகைன் அதை பார்க்குறோம். அப்புறம் டீச்சர்ஸ் அபவுட் த போல்ட்னஸ். அதில் இருக்கு. அதனால நம்ம தைரியம் கொண்டு கர்த்தர் எடுத்து சகாயம். ஏன் இந்த பணம் பத்தி பேச உடனே கர்த்தர் எடுத்து சகாயம்? ஏன்னா பிகாஸ் அவர் என்டையர் மைண்ட் இஸ் கான்சென்ட்ரேட்டட் ஆன் மணி. எவ்ரிபடி தவறு கிடையாது. we have been born into the world and எல்லாம் நம்ம சஃபரிங்ல போகும்போது நம்ம நினைச்சுக்கிறோம் நிறைய விஷயங்கள். நிறைய நேரங்களில் நம்ம நினைப்போம் பணத்தை வச்சுதான் மதிக்கிறாங்க, இல்லாட்டி மதிக்க மாட்டோம். அது உண்மைதான் to a certain extent. ஆனால் how to derive wealth, இதுதான் ப்ராப்ளம். எந்த எக்கனாமிக் தியரியும் வேலை செய்யாது, எந்த இதுவும் இந்த காலத்தில் வேலை செய்யாது. பாருங்க, சைனாவில் எவ்வளவு கஷ்டங்கள். அவங்க செட் பண்ணி கரெக்டாக வருவாங்க, அது ஏதாவது இடிஞ்சு போயிடும், டப்புன்னு விடுவாங்க. இன்னைக்கு பயங்கரமாக ஐ திங்க் 800-900 பில்லியன்ஸ் ஒவ்வொரு நாட்டையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதை எடுக்க முடியாமல் உட்காந்துருக்கிறான். அவன் எடுத்து அவன் நாட்டு மக்களுக்கே கொடுக்கறது மட்டும்தான். அங்கே தான் கம்யூனிஸ்டை வச்சு கொஞ்சம் க்ரஷ் பண்ணுறான் மக்களை. பிகாஸ் he fears for his life. The government is fearing. மாதிரி இருக்கும்போது காட் சிஸ்டம் என்ன வேலை செய்யுது? ஓகே, அதுதான் பார்ப்போம். அப்புறம் தேவ வசனத்தை அடுத்தது யார் அவங்களை கைட் பண்ணுறாங்க? தேவ வசனத்தில் அவர்களை பார்த்து நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாக அவன் நடத்துகிறான். அது முடிவு எப்படி வருது என்று நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். எப்பவுமே உங்களுக்கு இருக்கிற ஆளுக்கு டாப் விசுவாசம் தான் கொடுத்துருப்பார் ஆண்டவர். அந்த விசுவாசத்தை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அவன் என்ன செய்கிறான்?
ஏன்னா அந்த கைடன்ஸ் தான் ஒவ்வொரு செட் ஆஃப் குரூப் ஆஃப் பீப்புளை போய் ஒவ்வொரு சபைகளில் வைப்பார். அந்த பாஸ்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி, he has to grow the church with his faith. ஃபெய்த் இல்லாதவன் சபையை நடத்த முடியாது. சும்மா நடிக்கும் விசுவாசம் இருக்குது ஓடிட்டு இருக்கணும், அப்படியெல்லாம் வேலை செய்யாது. ஒண்ணுமே இல்லாம உருவாக்கணும். அதான் தேவன் சொல்றாரு, இல்லாத வேலை இருக்கிறவர்களை போல உருவாக்குகிறவர். அதான் போட்டிருக்கோம். அப்புறம் சில பின்னாலே வருது அந்நிய போதனைகள். இது வந்த உடனே சொல்லுது அந்நிய போதனைகள் வரும். நிறைய போதனைகள் இப்பவும் சுத்தி தான் இருக்குது. அப்புறம் சாப்பாடு விஷயத்துல இது பண்றது, இது மாதிரி நிறைய போட்டிருக்கு. நம்மளுக்கு நம்ம எதை பார்க்கணும்? இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் நம்ம பார்க்கறவங்களா இருக்கணும். ஸோ இது இந்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இது நிறைய போட்டுட்டு தடாக்கன் நடுவில் தான் இது வந்திருக்கு. இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். He never changes. ஸோ இந்த வசனத்துக்கும் அவர் பேலன்ஸ் பண்ணும். இது மாதிரி தான் நடக்கணும். இதுக்கப்புறம் வர வசனத்துக்கும் அவர் மாறாத தேவன். That is, he is not going to change from yesterday, today and forever. He is same. நிறைய பேர் நினைச்சுவாங்க இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னால வந்தாரு, ரொம்ப இரக்க சுபாவம் உள்ளவர். அந்த சமயத்துல இல்ல, அவர் என்னைக்கும் ரசம். ஆனா அவர் கொடுக்கப்பட்ட வேலையில வரும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் அடாப்ட் பண்ணுவாரு. Now let us see some examples from the Bible. இப்ப என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, ஜாஷுவா, இப்ப மோசஸ் இறந்து போயிட்டார். இந்த மாதிரிலாம் மோசஸை பத்தி நம்ம படித்தோம். மோசஸ் எல்லாத்தையும் இந்த மக்கள் தொந்தரவு பண்ணி அவனை இரிட்டேட் பண்ணி அவனை போகிற லேண்டுக்கும் போக விடாம பண்ணி அவனை கதையை முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு பாஸ்டரும் இதை பத்தி யோசனை பண்ணணும். நம்மளும் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப கர்த்தர் டைரக்டா சொல்றாரு, நீங்க அவனுக்கு தான் பதவி கொடுக்குறாரு. அவன் சின்ன பையன். I think he would have been 40 years old when Joshua took over. அப்ப இந்த இடத்துல பாருங்க, ஜாஷுவா ஃபர்ஸ்ட் சாப்டர். இப்ப God is trying to encourage this young man called Joshua. 5வது வசனம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், இது நார்மலா நம்ம கிறிஸ்தவ உலகத்துல ப்ராமிஸா கொடுப்பாங்க. எனக்கு கொடுத்தாங்க, நானும் கேட்டுருக்கேன். நான் சின்ன வயசுல இருக்கும்போது நீ உயிரோடு இருக்கிறனா எனக்கு ஒன்றும் புரியாது. எனக்கு என்ன பண்ணா இவ்வளவு வரணும், உயிரோடு இருக்கிறனாலலாம் யாரும் என்ன இருக்கு, ஆனா பயங்கரமா ஆப்போசிஷன் வரும். ஆனா அதை எக்ஸ்பிளைன் கொடுக்கிறதுக்கு ஆள் இல்லை அந்த பீரியட்ல. நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல, மோசைக்கிட்ட எப்படி டீல் பண்ணணும் அதே மாதிரி தான் உன்னை டீல் பண்ணேன் அப்படின்னே சொல்றாரு. உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. இந்த வார்த்தை எல்லா கிறிஸ்தவனுக்கும் ஒரு நல்ல அல்வா சாப்பிட்ற மாதிரி. எல்லாருக்கும் ஆசை, எனக்கு இன்னும் ஆசை தான். ஆனா அது முழுமையா உணர போதுதான் அதுக்குள்ள அர்த்தங்கள் புரியும். அப்புறம் பலம் கொண்டு திட மனதாய், be bold and be strong. அப்புறம் ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்கள் பங்கிடுவார். இந்த இதுல என்ன பார்த்தீங்கன்னா, he is giving a point. இதுதான் டெஸ்டினி. God fixes a destiny. ஸோ அந்த டெஸ்டினியை அவர் தான் பண்ணுவார். ஸோ அங்கே கொடுக்குற உன்னோட வேலை என்ன தெரியுமாப்பா, நீ தைரியமா இரு, நீ தான் அந்த லேண்டை கொடுக்க போற. அவங்களுக்கு பெரிய ஜாப். மோசே செய்ய முடியாதது மோசைக்கு தான் கொடுத்தாரு ஃபர்ஸ்ட், செய்ய முடியல. கிரேட் மோசஸ் couldn't finish that thing. ஆனால் God is using his disciple Joshua to do that. இது மாதிரி நிறைய இன்ஸ்டன்சஸ் பைபிள்ல இருக்கு. எலியா கிட்ட சொன்னாரு, சில கண்டிஷன்ஸ் இப்படி எல்லாம் பண்ணிடு, அவன் செய்யல. அவன் ஸ்தானத்துல எலிசாவை கொண்டு வச்சு, ஆனா அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு. அவன் செய்து முடித்தான். அவன் கூட செய்து முடிக்கல, அவனுக்கு கீழே இருக்கிறவங்கள விட்டு செய்தான். I am talking about Ahab, destruction of Ahab.
அடுத்தது இங்க பார்க்கலாம், destruction of Ahab and his family and his gene அப்படியே அழிஞ்சு போகும்னு கர்த்தர் சொன்னாரு. அது நடந்தது. இந்த இடத்துல என்ன சொல்றாரு, உன்னோட கூட இருந்து உன்னை நடத்துவேன். இங்க வந்து இது வந்து வார்த்தைகள் தான். அதான் சொல்றேன், Christians have God created the heaven and earth, everything according to His word. The word was God. அதான் ஜான்ஸ் காஸ்பல் ஃபர்ஸ்ட் சாப்டர் போட்டோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது வார்த்தை தேவத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. It talks about Jesus Christ. அதே மாதிரி when God says something, He will do it. He will do it no matter what it happens. நம்ம நினைப்போம் அடுத்த நாளே நடக்கும், அப்படிலாம் கிடையாது. ஆனா He will do it. இங்கதான் நிறைய பேர் விசுவாசத்துல கொண்டு போயிடுவாங்க. God will say, come on, I will build you a mission or work. எனக்கும் அவர் சொல்றது அப்படிதான், இப்படி செய்யுங்க. அவர் சொல்றதுதான் செய்திருப்போம். சம்டைம்ஸ் நம்ம டிலே பண்ணுவோம், நம்மளாவே டிலே பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய சான்சஸ் இருக்கு. ஆனா வந்து அவர் செய்து எடுத்து முடிச்சுக்குவாரு. சப்போஸ் நம்மளால செய்ய முடியலன்னா அடுத்த ஆள் கொடுத்துட்டு போயிடுவார். இது நல்லா பண்ணிக்கோங்க. This is there with God. ஆனா இந்த இடத்துல He wanted Joshua to complete, so he was complete the mission. So he told him in advance, இந்த மிஷனுக்காக தான் உன்னை அழைச்சிருக்கேன். என்னது, நீ ஆணையிட்ட தேசத்தை நான் கொடுப்பேன் என்று பொதாக கொடுப்பேன்னு சொன்ன தேசத்தை நீதான். இது ஒரு பெரிய பாக்கியம். Joshua was the great general. Moses was a deliverer, very powerful character. அவனுக்கு அசிஸ்டண்டா வந்திருக்க Joshua, God never said Moses was a Levite. Joshua was not a Levite. And அந்த ட்ரைபை மாற்றி தான் விடுறாரு. ஸோ இந்த என்ன பண்றாரு, அவர் செலக்ட் பண்றாரு ஒரு ஆளை. இவன் இந்த மிஷன் முடிக்கிறதுக்கு இவன் தான் கரெக்டான ஆளு, நான் அவர் கணக்கு போடுறாரு. அந்த செய்யறாரு. அதனால யோசுவாக்கு வாக்குத்தத்தை கொடுத்தார். ஆனால் நம்ம எல்லாருக்கும் அப்படியே அமைஞ்சிடாது. நம்ம அந்த லெவலுக்கு ஃபெய்த் இருப்போம். இந்த வெறும் வார்த்தைகளை நம்ப வேண்டியதா இருக்கும். அவங்ககிட்ட அந்த தேசம் இல்லைங்க. அவர் சொல்றாரு உனக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு. சரி, இதை பண்றோம். ஆனா கண்டிஷன், எனி ப்ராமிஸ் God gives you with a condition, except one, as for Israel, blessing Israel அவருடைய தவிர்த்து எல்லா ப்ராமிசஸும் கண்டிஷன்ஸ் தான் வரும். ஏப்ரஹாமுக்கு அந்த ப்ராமிசஸும் கண்டிஷன் இருந்துச்சு, ஐசக் அந்த ப்ராமிஸும் கண்டிஷன் இருந்துச்சு, எல்லாருக்கும் கண்டிஷன், ஜேக்கப்புக்கும் கண்டிஷன் இருந்துச்சு, எல்லாருக்குமே. இப்போ இங்கே என்ன பண்ண, அவங்க ஒழுங்காக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. they were able to fulfill. Maybe Jacob lost many years fulfilling the thing, but again he fulfilled. But he had to go through a lot of struggles because exactly நம்மளுக்கு என்ன புரியாதுன்னு கேட்டால், கர்த்தர் இப்படி சொல்றாருன்னு ஒரு தேவனுடைய வார்த்தையை நம்மளுக்கு நோக்கி கடந்து வருதுன்னா அது எப்படி கேரி அவுட் பண்ணுறது தெரியாதுன்னு அவர்கிட்டே போய் கேட்கணும். இப்படி சொல்லியிருக்கீங்களே, என்ன எப்படி செய்யணும், எனக்கு சொல்லிக் கொடுங்க. Dry my thoughts, Lord. Put it in my heart. Let me listen to your voice and I will act accordingly. அப்படி சொல்லிட்டு சீரியஸாக இருக்கும். அப்புறம் நம்ம வந்து ஜாலியாக கொஞ்சம் சைட் ட்ராக் பண்ணிட்டு போகலாம். இதெல்லாம் யூ கேனாட் ஹேவ் ஃபன் வித் காட். ஓகே, ஹீ இஸ் வெரி டஃப் ஆன் தட் மேட்டர். அதான் எங்கிட்ட போட்டார், எல்லாத்தையும் கொடுத்தாரு அவனுக்கு. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாக மாத்திரம் இது. எங்க வந்துட்டாரு, அதை முதல்ல செய். இது புதிய பாட்டு காலத்தில் நம்ம இருக்கிறோம். இயேசு சொன்னதெல்லாம் செய்யணும், இல்லைன்னா பிரச்சனை தான் வரும். ஓகே, கவனமாய் மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனது. இது செய்யற போது பாரு, மிகவும் பலம் கொண்டுன்றாரு. அதை செய்யறதுக்கே அவ்வளவு கஷ்டம். Why law was difficult? Because law looks easy, but when it enters, அது இந்த ஜெனரேஷன்ல என்டர் பண்ணும்போது அவங்களுக்கு ஒன்றும் செய்ய தெரியல. God says certain rules and regulations. This is how I want you to be அப்படின்றாரு. இல்ல,
நாங்கள் இஷ்டப்படி தான் செய்வோம். This is called, they call it freedom. No, this is not going to work with that kind of freedom. Controlled freedom is always good. கடைசியில் ஒரு மனுஷன் சொல்வான், எனக்கு அவனை வெட்டி போட தான் ஆசையாக இருக்கிறனால வெட்டி போடுவான். Do you think it's a freedom? It's not a freedom. It's a sin. பயங்கரமான sin. Don't covet என்றாரு. நம்ம மேஜராக இன்னைக்கு நான் கேஸஸ் ஹேண்டில் பண்ணுறேன்னா, ஒருத்தன் நலத்தையாவது, ஒருத்தன் சொத்தையாது, ஒருத்தன் இதையாது நம்ம இச்சிப்போம், அது பாவமாகும். அந்த பாவத்துக்கு பரிகாரம் செலுத்தணும். அப்புறம் சமாதான பலிகள் இடணும், சர்வாங்க தவறு பலி இடணும். சோ மெனி ஆஃபரிங்ஸ். இதை தான் தேவன் ஒழிய பண்ணார். இயேசு அதுதான் ஒழிய பண்ணார். அதில் தயவுசெய்து அதை படிச்சனே கேளுங்க. தானியேலின் புத்தகத்தை ஐ திங்க் போன வாரமும் படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இது பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு தானியேல் 9ஆம் அதிகாரம் 27வது வசனம். அவர் ஒரு வாரம் அடக்கும். இது டாக்ஸ் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஒரு வாரம் அடக்கும் மேசியா அப்படின்னு போட்டுருவோம். அவர் ஒரு வாரம் அடக்கும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது, ஒரு வாரம்னா 7 நாள், அது 7 வருஷங்களை கணக்கு போடுவோம் பைபிள்ல. அதுல பாதி சென்ற பிறகு 3.5 வருஷம் சேர்ந்தபோது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். He would come and abolish the thing because he himself is becoming a sacrifice. God has not changed the law. எல்லாம் அப்படிதான் இருக்குது. பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு மனதோடு அன்பு கூறுவாங்க. இதுதான் பிரதான கற்பனை. இது ஒழிஞ்சு போச்சுன்னு யாராலும் சொல்ல முடியும்? யாரும் சொல்ல முடியும்? எந்த ஒரு ஊழியக்காரனாவது அது மாதிரி பிரசங்கம் பண்ணா மாட்டிக்கிட்டான். அவருக்கு கர்த்தர் தானுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி தான். ஏன்னா அவர் தான் உருவாக்கி நம்ம உலகத்தில் வச்சார். அவரை முகத்தை தான் பார்த்து நிற்கணும். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவது. இப்போ நம்ம இடத்துல நம்ம எப்படி அன்பு கூறுவோமோ அதே மாதிரி தான் அடுத்தவனை ட்ரீட் பண்ணணும். நம்ம ட்ரீட் பண்ணாமல் நம்ம போகும்போது மாட்டிக்கிறோம். Then sin comes in. But remedy for the sin is Jesus Christ. அவர் தான் பலியும் காணிக்க முடிவு பண்றார். எப்பவுமே ஒரு பாவம் செய்தோம்னா ஒரு பலி செலுத்தும். பனிஷ்மெண்ட். sin ஆனது தேவனுடைய வார்த்தைகளை மீறுது. இதுதான் பாவம். தேவனுடைய வார்த்தைகளை மீறுது பாவம். sin is a transgression of law. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அறிவு, தேவரை பற்றி அறிகிற அறிவு. சரி, let us come back to இந்த இடத்துல கிளீனா சொல்லிடுறாரு, நீ அதை ஃபாலோ பண்ணு. ஏன்னா அந்த பீரியட்ல அந்த law was very much in active position. அதை மீற முடியாது. ஸோ அவர் செய்ய கவனமாயிரு, மிகவும் பலம் கொண்டு தினமனாயிரு, நீ போகும் இடமெல்லாம் புத்திமானா நடந்து கொள்ளும்படி, you become a wise man. எங்க போனாலும் நீ புத்திமானா நடக்கும்படி அதை ஃபாலோ பண்ணுன்ற. நீதிமொழிகளில் போட்டிருக்கோம், நீ ஞானத்தை கேட்டு வாங்கி அதை புத்தியா நடக்கும் போது உன்னை பார்த்து மனுஷனுக்கு பயப்படுவாங்க. ஸோ புத்திமானா நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாத இருப்பாங்க. இது அதே வார்த்தை பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் இருக்கும். அப்புறம் இந்த நியாயப்பிரமாணத்தின் புத்தகத்தில் நம்ம வாயை விட்டு பிரியாதிருப்பாங்க. 3வது, இப்போ நம்ம சொல்றோமே ஸ்தோத்திர பலிகள் 1000, 10,000, 20,000, 30,000, இதெல்லாம் இஃப் யூ டோன்ட் ரியலைஸ் அண்ட் டு டெல், இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். யூ ஆர் வேஸ்டிங் யர் டைம். நான் ஸ்தோத்திர பலிகள் 1000 படிக்கிறேன், என்கிட்ட வருது நிறைய ஆட்கள் வராங்க. ஸ்தோத்திர பலிகள் 1000 படிக்கிறேன், இது பண்ணுறேன், அது பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன் சொல்கிறேன், இருந்தும் பிசாசு என்ன அட்டாக் பண்ணுது. உங்கள்கிட்ட பாவம் இருக்கிற வரைக்கும் பிசாசு அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். பாவத்தை வெளியே தரணும். அது அவர் ஆண்டவர் நம்மளை ஃபுல்லா ஆட்கொள்ள போது அது முடியும். இட்ஸ் அ ப்ராசஸ், ஆக்சுவலி லேர்னிங் ப்ராசஸ். ஓகே, இதை பாருங்க,
கவனமாக இருக்கும்போது இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பார். ராத்திரியும் பகலும். இன்னைக்கு எத்தனை பேர் பயப்படுகிறோம்? God gives us promise. ப்ராமிஸ் ஒன்றே எடுத்துக்குவோம், கண்டிஷன் எடுக்க மாட்டோம். இரவும் பகலும் ஒரு இடத்துல போட்டிருக்கோம், இரவும் பகலும் அவர் வேதத்தில் தியானமாக இருக்க மனுஷன் பாக்கியவான் போட்டிருக்கோம். சரி, இங்கதான் மாட்டிக்கணும் நம்ம இடகுணமா. ஏன் கர்த்தர் எனக்கு செய்யவில்லை? நீ அதை செய்யல, அவர் செய்யல. எவ்ரிதிங் இஸ் a contract from God. நீ இதை செய், நான் செய்யறேன். Actually, our agreement stands cancelled if one of the agreement clause of the agreement is not held on by one party of the part. First party of the first part or party of the second part. Here the party of the first part is God. Party of the second part is we. இப்போ இது அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும், agreement you can break, anybody can break out, come out. But contract is not a thing. Jesus has purchased us with his own blood. That's a contract. Heavy contract. We cannot just deviate from it. Its contract is written forever. Jesus has purchased us from the curse of law and paying his own blood. அந்த பிளட்டோட பிளட்ல வச்சு உடன்படிக்கப்பட்டது ரொம்ப பெரியது. அவர் தன்னோட ரத்தத்தை கொடுத்தார். அப்படின்னா he wants to stand as a guarantee between the Father God and human beings. Guarantor, Redeemer, Savior. So we have to follow certain instructions. நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது, நம்ம மனம் போற வாழ்க்கையில வாழ்ந்தோம். அதெல்லாம் சும்மா கதை. தேவ பயம் மக்களுக்கு வேணும். கர்த்தர் இயேசு ஒருபோதும் சொல்ல எல்லாத்தையும் நான் ஒழிச்சு போட்டேன், நீங்க எப்படி வேணா வாழ்ந்துக்கோன்னு சொல்ல. ஜீசஸ் never told it. In fact, நீங்க நியூ கவர்னமெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃபா தான் போகும், இதாட பயங்கரமா தான் போகும். கொலை செய்யாதிருப்பாயன்னு பழைய பாட்டுல போட்டிருக்கு, கவர்னமெண்ட் லால போட்டிருக்கு. இயேசு அதை எப்படி இன்டர்பிரேட் பண்றாருன்னா, உன் சகோதரனை பார்த்து மூடனேன்னு சொல்லுங்கன்னவே மாட்டிட்டான், கொலை செய்யறதுக்கு ஈக்குவல்ன்றார். நம்ம எத்தனை பேர் ஃபூல்ஸ் சொல்லிட்டோம். See, we get into problems like this. தெரியாது, யாரும் சொல்லிக் கொடுக்கல. Why should we call other person fool? We are fools because we don't follow the instruction of the Lord God. We stand as a fool. பிசாசு நம்மள ஃபூலா தான் பார்ப்போம். நம்ம என்னைக்கு அதை ஃபாலோ பண்றோமோ பேசாம போயிடுவோம். நம்ம நினைச்சிட்டு இருப்போம். இதுல பாத்தீங்கன்னா அந்த பிசாசு வேற நம்ம சரீரத்தை குத்தி ஏவி விட்டுருவோம். அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வேலை செய்ய தொடங்கிடும். பிசாசம் கூட சரீரத்துல ஏற்றி விடுவோம். ஆண்டவர் ஆத்மாலையும் ஆவிலையும் வேலை செய்வாரு. இட்ஸ் டஃப் ப்ராசஸ் ஃபார் ஹியூமன் பீயிங் விச் இஸ் வித்அவுட் காட். அதுக்கேற்ற மாதிரி கண்ணை மாத்திடுவோம், இதை மாற்றுவோம். இந்த காலத்துல ரொம்ப நல்ல கேஜெட்ஸ் எல்லாம் வந்துருக்குது நம்மளுக்கு, அதெல்லாம் வச்சு வெளுத்து வாங்கலாம். அப்பொழுது இங்கே போட்டு பாருங்க, இரவு பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாங்க. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுதுதான் முடியும்பா. நான் கொடுக்குற ப்ராமிஸ் எல்லாம் வந்துடும், நீ இதை ஃபாலோ பண்ணு. முதல்ல ப்ராமிசஸ் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு இதை ஃபாலோ பண்ணு. அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். 9வது வசனம், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலம் கொண்டு திடமானதாயிரு. இதை செய்யறதுக்கு முதல்ல திணறானது என்று சொல்றார். கலங்காது, நீ போகும் இடமெல்லாம் உன்னோட உன் தேவனாய் கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் உன்னோட இருக்கிறார். கர்த்தர் அவர் சொல்றது இயேசுதான். சரி, இதெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்றாங்க, ஜாஷுவா ஒரு ஸ்பைஸ் அனுப்புறான். அந்த ஸ்பைஸ் மாட்டிக்க பார்க்குறாங்க. பட் அகெயின் தெர் வாஸ் அவளை காப்பாத்துறாரு, ஆண்டவர் காப்பாத்துறாரு. யாருன்னா ஒரு ராகாவன் வேசி மூலமா காப்பாத்துறாரு. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப என்னாச்சு, அதெல்லாம் போயிட்டு அவங்க வந்துடுறாங்க. இப்ப God gives a procedure for taking on the thing. இந்த ப்ரொசீஜர் தான் நம்ம வாழ்க்கையில் வரும்.
முதல்ல 3ஆம் அதிகாரத்துல பாருங்க. அதிகாரத்துல ஸ்பைஸ் எல்லாம் வந்துட்டாங்க, எல்லாம் பார்த்துட்டு ஜனங்க பயந்து போயிருக்காங்க. அதை வந்து சொல்றாங்க மற்ற ஜனங்கள் புறஜாதிகள். இப்போ வந்து யோசுவா கிட்ட இவங்க சொல்றாங்க, யோசுவா அதிகாரம் எழுந்து பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் அந்த சித்தியை வந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடக்கணும். பிக் ஹர்டில் வந்து நிற்குது, ஒரு யோர்தான் வந்து நிற்கும், ஒரு ரஷ்ஷிங் வாட்டர் உள்ள ரிவர் ஜார்டன். அங்கே தங்கிட்டாங்க. யோர்தான் மட்டும் வந்து இப்ப நடுகாட்டுல விட்ட மாதிரி தான் அவங்க தங்கியிருக்காங்க. ஆனா காட் வாஸ் தி ப்ரொடெக்டர். அங்கேயும் வராரு மேகஸ்தம்பம், அக்கினிஸ்தம்பம். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழம் தீரும். இப்ப வந்து என்னாச்சு, ஜனங்களை நோக்கி உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி. இப்ப என்ன இந்த இடத்துல உடன்படிக்கை பெட்டியில என்ன இருக்குது? 10 கட்டளைகள், 6 தடித்த கோல், அப்புறம் மன்னா. இது 3 தான் இருக்குது, வேற எதுவும் கிடையாது. உடன்படிக்கை பெட்ட, அப்புறம் சேரூப்ஸ் 2 சேரூப்ஸ் நிற்கிற மாதிரி இருக்கும். அதை தாண்டி அதை பெட்டிக்கிட்டு யாரும் போக முடியாது, யார் எந்த மனுஷனும் போக முடியாது. Thanks to Jesus, because we are able to go to God without this. Straight away approach Jesus. And அந்த காலத்தில் இஸ்ரேல் மக்களுக்கு அது பெர்மிஷன் கிடையாது. Nobody can this, only Levites. இன்னைக்கும் அந்த ரூல்ஸ் இருக்கு. அவர் பேசுறது அவங்க எங்க சபையின் போதல் வச்சுக்க அவங்க மூலமாக பேசுவார். நீங்க வேதத்தை வாசிக்கும் போது நம்ம எல்லாரையும் ஆசாரிலும் ராஜாக்களும் ஆசிரியர்களும் பார்க்கிறாரு. அதனால இது ஜனங்களை நோக்கி உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரிலும் கண்டவுடனே நீங்கள் அந்த ஒரு இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். அதுக்கு பின்னால்தான் போவோம், நீ முன்னால போவாத, நான் கொடுக்குற ரூட்டு தான் எடுக்கணும். நீ ஒரு வெற்றிகரமா நீ அது முடிக்கணும்னு சொன்னா அவர் சொன்னது அப்படியே இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிட்டு போவோம். உங்களுக்கும் அதற்கு இடையில 2000 முழம் தூரம் இருக்கும். 2000, இது வந்து 2000 இயர்ஸ் குறிக்கும். பின்னால்தான் போகணும், அதுக்கு பின்னால்தான் ஃபாலோ பண்ணிட்டு போகணும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராது இருப்பீர்களாங்க. இப்ப கண்டிஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அதான் சொன்னேன், நமக்கு ஆண்டவர்கிட்ட ஏதாவது வாங்கணும்னு சொன்னா என்ன நெக்ஸ்ட் மூணு கேட்டுட்டே போகணும், கத்துட்ட கேட்கணும். என்ன சொல்றாரு, நீ அது கிட்டே போகாத, 2000 முழம் இருக்கும். ஏன்னா அதுக்கு சமீபம் கிட்ட போயிடாத. ஏன்னா சுத்தி God honors your commitment to him. நம்ம எல்லாருடைய கமிட்மெண்ட்டையும் அவர் ஆனர் பண்றாரு. இப்ப அதுக்கு உடன்படிக்கைன்னு இருக்கிறாரு. மேக்ஸ் இட்ஸ் கவர்னன்ட். இந்த கவர்னன்ட் பாக்ஸ் தான் உள்ள போகுது, அதுதான் ஃபர்ஸ்ட் போகும். ஒரு ப்ராப்ளத்தை எதிர்கொள்றதுக்கு அந்த கவர்னன்ட் தான் போகும். ஃபர்ஸ்ட் God sees the covenant. இன்னைக்கு புதிய பாட்டு காலத்துல God sees the blood of the Lamb, Jesus Christ. அவருடைய ரத்தத்தை நம்ம மேல பார்ப்பாரு. That's the covenant we have with God. God sees only that. Don't think that God, he loves you. எல்லாம் இருக்கு, எல்லாம் இருந்தாலும் இயேசுவின் ரத்தத்தை நம்ம மேல பார்ப்பாரு. அந்த ரத்தத்தை பார்த்ததான் கிளாரிட்டி வரும். இது வரைக்கும் நடக்கும், கடைசி வரைக்கும். ஈவன் when we die and go to in his presence, that's all there also it will happen. சுதந்திரிக்கொண்டு இது வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருக்கலாம். தேவனால் சுதந்திரித்துக் கொள்ளும் தேசத்தை நாம அடையிற வரைக்கும் இதுதான் ஃபாலோ பண்ணி ஆகும். அகெயின் இப்ப நம்மளுக்கு தேவன் சுதந்திரிக்க சொல்வது இட்டர்னல் லைஃப். அவரோடு இருந்து அவரை முகமுகமா பார்த்து அவரை தரிசித்து வர்ஷிப் பண்ணி அவரோட இருக்கிறதுக்கு முதல்ல இது தேவை. இயேசுவின் ரத்தம் தேவை. ரத்தம் இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. ரத்தத்தை பூசுவாரு அவர். எப்ப நம்ம ஏற்றுக்கொள்ளணும், முழுமானதாக ஏற்றுக்கொள்ளணும். சரி, இப்ப அது வரைக்கும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஆகணும். இந்த ஜனங்க அவுட் சைட்ல பாக்குறாங்க, பெட்டியில தான் பாக்குறாங்க. அந்த பெட்டிக்கிட்ட போக முடியாது, போனா செத்துடுவாங்க. Let me tell you openly, many times it has happened. அது ஆர்வ கோளாறுனால இவங்க பெலிஸ்தர் தேசத்துல பெட்டி எடுத்துட்டு போனாங்க. அதை சுத்திக்கிட்டு எங்க வச்சாங்கன்னா சாவுச்சு.
பிளேக் வந்துச்சு. அதனால வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க பிரஜாதியும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த ஜனங்களுக்கு பெட்சி மேட்ஸில் கொண்டு வச்சுட்டாங்க. பெட்டியை வச்சுட்டு ஓடியே போயிட்டாங்க. அதில் பசுப்பாட்டியும் அங்கேயே வச்சு பலி கொடுத்துட்டு அந்த பெட்டியை அங்கேயே வச்சுட்டாங்க. இந்த ஜனங்க என்ன பண்ணுச்சு, பெட்டி வந்துடுச்சு. பெட்டி வந்துச்சு, சந்தோஷம். அதில் போய் எட்டி பார்த்தாங்க. கர்த்தர் சொல்லித்தார், அதை எட்டி பார்க்காத, செத்துடுவேன். ஏன்னா nobody is perfect under the law. அதனால நீ பின்னாலே இரு, அதுக்குன்னு வச்சிருக்காங்க. இதை பாருங்க, கிரேட் டேவிட், கிங் டேவிட், அவனும் அந்த பண்ணா. ஆண்டவர் மேல ரொம்ப அன்பு வந்துட்டு அவனுக்கு என்ன பண்ணான், நல்ல டான்ஸ் எல்லாம் ஆடிட்டுலாம் போனான். கடைசியில் என்னாச்சு, ஒரு மாட்டு வண்டியில் ஏற்றிட்டு போனான். அது நாகோரின் களம்னு வருது, அது இடத்துல வரும்போது பெட்டி ஆட தொடங்கிடுச்சு. பெட்டி ஆட தொடங்கினோடனே அது பார்த்துக்கிறாரு. We didn't worry about the covenant. He only takes care of the covenant. அது துணிவா என்ன பண்ணிட்டான், துணிவல்ல, அவனுக்கு தெரியல. நம்ம கூட அதை நான் யோசனை பண்ணி பார்ப்பேன். நான் அந்த பொசிஷன்ல இருந்தேன், என்ன செய்திருப்பேன், நானும் பிடிச்சிருப்பேன். ஐயோ பெட்டி ஆடுது, பிடி, கை நீட்டி பிடி, பிடிச்ச உடனே அவுட். ஒரு அடி ஷாக் மாடிச்ச மாதிரி ஒரு அடி அந்த இடத்துல போய் சேர்த்துக்கிட்டான். தாவீதுக்கு ஒரே துக்கமா இருந்தது. என்ன நல்லதானே பண்ணோம், இல்ல, he was not qualified. First of all, எங்க பண்ண தாவீது அவன் இஷ்டப்படி செய்து கூட கூடாது. ஏனென்றால் லேவியரை வச்சுதான் மூவ் பண்ணும். லேவியர் என்ன சொல்றாங்களோ அதுபடிதான் செய்யணும். அதனால சர்டன் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, அவர் வச்சுதான் செய்ய முடியும். சும்மா இஷ்டத்து இப்போ நீங்க போன கூட்டத்துக்கு நம்ம மாசம் வாக்குத்தத்தை கொடுக்குறோம். ஏன் நடக்குதா நம்ம வாழ்க்கையில கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி பார்க்கணும். I am turning the subject towards that. ஏன் நடக்கல யோசனை பண்ணி பார்க்கணும். மாசம் we got different வாக்குத்தத்தம். முதல் வாக்குத்தத்தையும் செய்தோம் இல்லைன்னு தெரியாது. அது நடந்துச்சா நம்ம வாழ்க்கையில இல்ல. அதை படிக்கிறது அன்னைக்கு படிச்சதோட படிச்சு கேட்கவும் மாட்டோம். இப்பதான் ரொம்ப இதாச்சு, மக்கள் ரொம்ப புத்திசாலியாட்டாங்க. 2 நிமிஷத்தை சாமி மேகி நூடுல்ஸ் மாதிரி ஆக்கிட்டாங்க. 2 நிமிஷம் தான் பேசணும். அவரும் டைம் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா பெரிய பிரச்சனை. அந்த காலத்துல எங்க காலத்துல 3-4 மணி நேரம் உட்காரணும் கோயில. இந்த காலத்து ஜனங்க அதெல்லாம் முடியாது. We turn to the watch. No, I don't want to spend more time with God, and neither do God wants to spend time with you. Why? First of all, we are not being blessed. We don't want to spend time with God. Rather going to church, சர்ச்சுக்கு போறனாலையோ இல்லாட்டி தனிப்பட்ட முறையா அவரை தியானிச்சிருக்கிறதையோ டைம் கிடையாது. We are very busy bodies. கடவுளோட நம்ம பிஸி ஆகிடுவோமா? அவர் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு கம்ப்ளீட்டா. அதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிக்கணும். ஆனாலும் அது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம கிட்ட வராது. அவரை விட்டுட்டு நம்ம போட பார்ப்போம். அங்கதான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. இங்கதான் போட்டிருக்கு, நீங்க ஒருபோது இந்த வழியா நடந்து போகல, உனக்கு தெரியாது அந்த ரூட் எப்படி தெரியாது. அவருக்கு தெரியும். அதனால்தான் அவர் பெட்டி அனுப்பிச்சு கொண்டு போறாரு ஓல்ட் கவர்னட்ட. பின்னால இயேசுவோட ரத்தத்தை அனுப்பிச்சு தான் கொண்டு போவார். 2வது அவருடைய வார்த்தையை கேட்க பண்ணுவார். கர்த்தர் இந்த வழியில போகாதே என்று உனக்கு முன்னால சொல்லும் சத்தம், உன் காதுல கேட்கிற சத்தமும் நீ கேட்டுட்டே இருக்க. அதன்படி போனா உனக்கு ஃபெயிலியரே கிடையாது. நீ பாட்டுக்கு ஈஸியா காம்பேர் பண்ணிட்டு போயிடுவ. திடீர்னு ஆனா கேட்கும், ஆபிரகாமுக்கு எல்லாத்தையும் விட்டு நான் காம்பீட்டர் டெஸ்ட்டுக்கு போகணும். ஆக்சுவலி அந்த promise, I think he has given it to his father. His father was not able to fulfill it. He lost it. Then God took Abraham. அந்த வார்த்தையில போனா நிறைய தவறுகள் நடந்தது. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் ஒபீடியன்ஸ் கர்த்தர் ஆனர் பண்ணாரு. அவன் பெட்டி எடுத்துட்டு கிளம்பினானு, அவர் சொன்ன ரூட்டு நீங்க சொல்றபடி செய்யறேன் சாமி போனானு, அதுல அவர் வெளிப்பட்டார். அது அவனை விசுவாசிகள் தகப்பன் பேர் வச்சாரு. அவர் சொல்றதெல்லாம் அவன் செஞ்சுட்டே வந்தான். ஆனா நடுவில் நிறைய குழல்படிகள் நடந்தது. அதெல்லாம் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. தேவஜன் நம்ம யோசனை பண்ணி பார்ப்போம். God is same. Here also God is same. Jesus says 2000 feet நீங்க இது விட்டுறணும், 2000 முழம் தண்டி கேப் இருக்கணும், கிட்ட வராதிங்க.
I will enter first of all my womb. அது பெட்டி போகும். அதான் நடந்தது என்ன, அந்த பெட்டி தூக்கின ஆசாரிகள் அந்த யோர்தான்ல கால் வச்சோன்னா தண்ணி அப்படியே நின்றுச்சு கால். அதுல கம்ப்ளீட்டா நடந்து போனாங்க. இதேதான் this happened when Moses divided the Red Sea. கம்ப்ளீட்டா ட்ரை ஆக்கிட்டாரு. அவன் ஜாலியா போனான். ஸோ இங்க பாருங்க, வராத பாருங்க, இதற்கு முன்னே நீங்க ஒருபோதும் இந்த வழியை போகவில்லை என்று சொல்லி யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணுங்க. நெக்ஸ்ட், மேக் யூ சாங்டிஃபை யுவர்செல்ஃப். சும்மா போயிட முடியாது. நிறைய இந்த காலத்துல இதெல்லாம் வச்சு இப்படி பண்ணலாம் இப்படி பண்ண, டான்ஸ் ஆடு, பாட்டு பாடு, எது பண்ணுங்க, எந்த எது பண்ணுமோ அதை பண்ணுங்க, தப்பான தப்பு பண்ணாது. God cannot tolerate certain things. அடுத்தது பரிசுத்தம் பண்ணி கொடுக்கிறார். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் இருந்து அற்புதங்களை செய்வார். கர்த்தருடைய அற்புதங்கள் நடக்கணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பண்ணது என்னன்னா, மேக் யுவர் மைண்ட் ஆல்ரைட் வித் காட், மேக் யுவர் ஹார்ட் பி ஆல்ரைட் வித் காட் அண்ட் சே லார்ட் ஐ வில் ஒபே. சொல்றதை செய்து ஆட்டோமேட்டிக்கா பரிசுத்தம். தேவனுடைய வார்த்தையின்படி செய்யுங்க, அது ஒரு பரிசுத்தம். ஆதாம் அதில் தான் லூஸ் பண்ணாரு. ரெண்டாவது, அவரை விசுவாசிக்கணும். விசுவாசிக்கணும்னா பாவம் உண்டாகும். இது இயேசுவே சொல்லியிருக்காரு, யோவான் 14. தேவ ஜனமே யோசனை பண்ணி பாருங்க. இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாது. இன்னைக்கும் அந்த அற்புதங்களை அதுக்கு மேலேயும் செய்ய காத்துதான். அவனா அவருடைய வார்த்தையின்படி செய்யும். என் வார்த்தையின்படி செய்கிறவன் கண்மணியின் மேல வீடு கட்டணும். வார்த்தையின்படி செய்யலன்னா மணல் மேல வீடு கட்டுறவங்க இருப்பார். அதுதான் இயேசு சொன்னார். தேவ ஜனமே புரிஞ்சுக்கோங்க. I hope you understand this. It's a very serious thing. நம்ம எப்படி இயேசுவை சீரியஸா பார்க்கணுன்றதை பொறுத்து படுவோம். ஜாலியாக எடுத்துட்டு போனோம்னா உண்மை என்ன, கடைசியில் போய் ஒரு நாள் கேட்க வேண்டியது, ஏன் ஆண்டவர் இதெல்லாம் நடக்க, நீ இதெல்லாம் செய்யல, நான் நடக்கும். Unconditional love of God, yes, conditional. நீ பாவி இதெல்லாம் அவர் பார்க்கறது இல்லை, அவர் செய்யறதுதான் சொல்றாரு. ஆனா இப்படிதான் செய்யும். இயேசுவை நீ கேட்டுக்கோ, அவர் ரத்தம் மேல கழுவப்படணும். அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டு ஞானஸ்நானத்தில் அவரோட உடன்படிக்கை பண்ணி பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஆவியானவர் சொல்லுது. அங்க அவர் தான் கைது, இப்படி செய், இப்படி செய், இப்படி போ, இங்கே போ. அந்த காலத்துல ஊழியங்கள் எல்லாம் ஆவியானவர் நடத்தினாரு. சபையில சொன்னாரு, பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்தை பிரித்து விடுங்க. அவர் தான் செய்ய முடியும், வேற யாரும் செய்ய முடியாது. ரெடி பவுல் பர்னபாவை போய் பாருங்க, நீங்க பைபிளை எழுதிருப்பாங்க இல்ல, அவர் சொல்றது. ஆனா அவர் தான் தெரியும். He knows the past, present and future of everyone and the situations and all the people. நம்மளுக்கு தெரியாது. நமக்கு தெரியாதனால தான் நீங்க குடிகாரங்க குறி வைக்கிறவங்க கிளி ஜோசியமும் பார்த்துட்டு இருக்கோம். கிளி ஜோசியம் அண்ணா எல்லா வித பைத்தியகாரத்தனமும் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். இப்போ வந்துருச்சு அவன் நாடி ஜோசியம், இந்த ஜோசியம், அந்த ஜோசியம். நான் பார்த்துருக்கு, இதெல்லாம் பார்ப்பேன். என்னமா கதவுவான் இப்படி போற ஆகுக்கு இது வந்துச்சு, பலன் கூடுச்சு. இன்னும் இதெல்லாம் மனுஷனுடைய கற்பனை. உன் வழி கர்த்தருக்கு முன்பாக சேவையா இருக்குமானால் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். அவர் சொல்ற வழியில நீ நடந்தா நீ வெற்றிகரமா வச்சுக்கலாம். கடைசியா வர ஒரே ஒரு வார்த்தை, 2 நாளும் 15 நீ கர்த்தரோடு இருந்தால் அவரோடு போயிருப்பார். நீ கர்த்தரை தேடினால் அவர் தேடிப்படுவார். நீ அவரை விட்டுட்டீங்கன்னா அவர் விட்டுட்டு போயிடுவார். இங்க God doesn't show any mercy at all. 2 இருக்கலாம். இஷ்டத்துல சொல்றாரு, அவருக்கு அந்த மர்சியை வச்சுதான் அதை சொல்றாரு. ஆனா நீ விட்டுட்டு போயிட்டு ஆண்டவர் நான் விட்டுட்டேன்னா இட்ஸ் யுவர் ப்ராப்ளம். Dear saints of God, I call you saints of God. இயேசு என்ற நாமத்தை உச்சரிப்பதற்கு நம்ம you have to become saints of God. அந்த வெளியேறப்பட்ட இம்மானுவேல் இயேசு நம்மளோடு இருக்கிறார்.
எடுத்து பயன்படுத்துங்க. நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவரை கெட்டிமாக பிடித்து கொண்டு வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்ந்து சமாதானம் கொண்டு செல்லுங்க. எல்லாருக்கும் மாதிரியா வாங்க. God never made any person poor. அவர் மேல கை வச்சாரு. He was a blessed man and he was a wealthy man. Isaac was same. Jacob was same. அதுதான் எக்ஸாம்பிளா காமிக்கிறார் அவர். அதுக்கு நம்ம எப்படி கிரீடா போறோம், இது வந்து கூடிய இல்ல. We all need money, but we have to look to, if you want money, go to God. He will give you. Sometimes அது எல்லாமே முடிச்சு கொடுத்துருவாரு. மெடிக்கல் காலேஜ் போனா சீட் வாங்கினா அவ்வளோ காசு கொடுத்து தான் வாங்குவீங்க. ஆண்டவர் சொன்னா அது ஃப்ரீயாகவே கிடைக்கும். அந்த பணத்தை நீங்கள் சேவ் பண்ணி உங்கள் பேங்க்ல போட்டு வச்சுக்கலாம். God bless you, prosper you, and protect you. Thank you. God bless you. கர்த்தருடைய பந்திக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். Why we want to share the table with the Lord God. Jesus said, என்னை நினைவு கூறும்போது இதெல்லாம் இதை செய்யுங்க. ஆனால் யோவான் ஆராதகத்தில் ஒரு விசேஷமான வெளிப்பாடுதல் வருது. Without which we can do nothingன்றது கிளீனாக வருது. As I was talking about the blood covenant, this is a covenant. Anything written in the blood is very serious. கடவுள்கிட்ட பார்க்கும்போது அது become serious. ஆனால் தான் கர்த்தர் சொல்றாரு, don't kill என்றாரு, don't spill the blood என்றாரு, don't eat the blood என்றாரு, don't do anything to do with the other man's blood பண்ணாத என்றாரு. He has provided his own blood to save the world. So that's the reason we have to be very, very careful. Blood related issues. நம்ம யோசனை பண்றோம், நம்ம சொந்தக்காரங்க blood related தான். ஆனா எல்லாருடைய ரத்தத்துக்கு மேல தேவனுடைய ரத்தம் ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். Very powerful. And we make covenant with him. This is also a covenant. எதுக்கு அவர் நம்மளை உட்கொள்ள சொல்றாரு? We are making covenant. அதை நினைவு கூறணும் covenant. We have got a blood covenant with the Almighty God. இதுதான் சொல்றேன். சும்மா ஏறதோனா இதுக்கு சொல்ற மாதிரி சொல்லுவாங்க. அவரு அப்பத்தி ஆசிரியர் சோத்திரம் விட்டு இப்படி பேசிங்க, ரத்தமா இருக்கு. மெக்கானிக்கல் அதெல்லாம் சபையில வருது. அவன் டைமும் இல்லை. இதுன்னு வச்சா ஒரு பெரிய சப்ஜெக்ட் எடுத்துருக்கோம். அதனால அவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. ரியலா அதை யோசனை பண்ணிப்பாங்க. அது நான் தானே அந்த எனக்கு கூட ரொம்ப இதாக இருந்துச்சு முதல்ல. Then I studied this chapter over and over again for 2 years. Then I came to the conclusion. This is the best source for your health, your healing, your well-being, and everything. Because Jesus said, I am the living bread. சாப்பாடு எதுக்கு சாப்பிடுவோம்? சாப்பாடு சாப்பிடணும் என்ன ஆகும்? சோர்ந்து போய் உட்காந்துருவோம் மொழியில். உலக பிரகாரமான சாப்பாடு யாரும் எந்த வேலையும் செய்ய முடியாது. போனாதான் வேலை செய்யும். அடுத்தது இந்த இடத்துல போட்டிருக்கு யோவான் 4 அதிகாரம் 53 வசனம், 6 அதிகாரம் 53 வசனம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரன் மாம்சத்தை பூசியாமல், God compares this with the body of Christ, this with the blood of Christ. இது பூசியாமலும் இருந்தால், அதாவது மாம்சத்தை பூசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்குள்ள ஜீவன் இல்லை. That is ஜீவன் சொல்றது அவர் சொல்ற ஜீவன். That is life which will grow. Life which will give you the completeness of God. In fact, I know இன்னொரு ஆட்டில் பண்ண இது ரெகுலராக செய்துட்டு இருந்தால் you become younger.
your face will look younger. நீயும் பார்த்தேன். See, I am doing constantly a lot of researches on this. So, ஜீவன், அதான் உண்மையான ஜீவன். ஜீவன் லைப்ரரி மெய்யாவே சொல்றேன். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுறதுக்கு நித்திய ஜீவன். அடுத்தது, I am giving you eternal life. Once we are going from this world, that's not going to be the end. அது end கிடையாது. We will enter into the eternal life. Either heaven or hell. இங்க என்ன சொல்றாரு? He says, I will give you life, eternal life. That is kingdom of God. அடுத்தது, நான் அவனை கடைசினாரு. That person gets his body worthy for resurrection. இதான் கர்த்தருக்குள்ள மறிக்கிறது. கர்த்தருக்குள்ள மறிக்கிறதெல்லாம் பாக்கியவான்கள் என்று எழுது. இந்த வசனத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். என்னத்தினால அது சொல்றாரு? Because we are hooked up to God's solution for the human race. So அவர் பார்க்கிறாரு, ரத்தத்தை பார்க்கிறாரு. எஸ், ஆக்சுவலி. அடுத்தது, என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்குது, என் ரத்தம் மெய்யான பானமாயிருக்குது. அதாவது இன்ஃபேக்ட் சொல்றாரு, இதுதான் ஃபுட், உங்களுக்கு ஒரிஜினல் ஃபுட், அண்ட் திஸ் இஸ் த ட்ரிங்க். தம்ஸ் அப் இல்லை, சாரி, இந்த வார்த்தை யூஸ் பண்ணதுக்கு அவன் தம்ஸ் அப் கம்பெனிக்காரன் என்ன சூ பண்ண போறான். ஒரு உதாரணத்துக்கு தான் சார், சாப்பிடுங்க, தம்ஸ் அப் சாப்பிடுங்க, என்ன வேணா சாப்பிடுங்க. ஆனா உண்மையான சாப்பாடு இல்லை. நானும் எல்லா சாப்பாடும் சாப்பிடுறேன். அநேக தேசங்களுக்கு போகும்போது விதவிதமான சாப்பாடுலாம் வரும். ரொம்ப கேப்பில் தான் சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பயம். நான் இந்தியன் ஃபுட்டாக தான் பார்த்து சாப்பிடுவேன். ரொம்ப சில நேரம் ரொம்ப கஷ்டம் இருந்துச்சுன்னா வெறும் பிரெட் பட்டர் தான் சாப்பிடுவேன். என்ன சொல்றேன், இது உண்மையான சாப்பாடு. இதுதான் அவர் சொல்றாரு. அடுத்தது, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனை நிறுத்துகிறேன். இது செய்யும் போது சும்மா மெக்கானிக்கலா பண்ணாதீங்க. அவர் என்னிலும் நான் அவரிலும். அவர் he comes and resides in you and you reside. அடுத்தது 57, ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறோம். We have to depend on the source, that's God the Father. Jesus is living by God the Father, so we also live through Jesus Christ. So இதற்குள்ள போட்டது, நானும் அவர் என்னில் நிலைத்திருக்கிறான், என் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது நிறைய சர்ச்சஸ்ல சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கொரிந்தியர்ஸ் தான் தெரியும், நேராக தான் போவாங்க. இது the boss himself, master himself wrote this to the people. அங்க எல்லா ஜனங்களும் இருந்தாங்க, சீஷல் ஒட்டி இல்லை, எல்லா ஜனங்களும் இருந்தாங்க. அப்ப அவர் தான் சொல்றாரு, இந்த சப்ஜெக்டை கொண்டாடுறாரு. ஆகவே தேவ ஜனம் இதை கவனிச்சு கொள்ளுங்க. இதை செய்யுங்க, ஆண்டவர்களை செய்யுங்க, வெற்றிகரமா ஜீவிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது போஜனத்துல கர்த்தருடைய பந்தியில எடுத்துட்டு ஆசீர்வாதத்தை கூறி நான் விடைபெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தாபனே மன்னாடியோட ஸ்தோத்திரிக்கிறேன். சின்னாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாதுகாப்பு வருகிறேன். இப்பொழுது அப்பத்தையும் ரசத்தையும் பெற்று இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக ரத்தமும் மாற்றும் போது பெரிய காரியங்கள் நடைபெறும். இப்பொழுது ஆசீர்வாதத்தை கூறி ஜெபித்து கடந்து செல்லலாம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம் முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி
உண்மையில் கிருபையா இருக்கிறவர். கர்த்தர் தமது முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டெடுக்கிறது. சர்வ வல்லவரே, உங்க நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தையும் நாடையும் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரும் இயேசுவோட எழுத ஜீவியம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் என்று உணர்ந்து கொண்டு, இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் தான். அன்னைக்கும் மாறல, மாறல, இனிமே மாற மாட்டார். அவர் சொன்னதுதான். அவர் சொல்ற வார்த்தைகளை நாங்கள் கேட்டு நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். புத்திசாலிகளாக அவரை அனுபவித்துக் கொண்டு எல்லாம் இந்த உலகத்தில் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ கிருபை தாரும். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில்.